இன்னைக்கு நான் முடக்கத்தான் கீரை சுண்டக்காய் காரக்குழம்பு தான் பண்ணியிருந்தேன். அதை எப்படி பண்ணேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அடுப்பு அகாடமி சேனலையும் ஃபேஸ்புக்கில் ஹாப்பி பட்ஜெட் ஃபேமிலின்ற பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இது ரெண்டுத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 10 பல்லு பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு பொரிய விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஆஞ்சி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற முடக்கத்தான் கீரையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கீரை இந்த அளவுக்கு வதங்கினதும் 10 பல்லு தேங்காயை நான் கீறி வச்சிருக்கிறேன். உங்ககிட்ட துருவன தேங்காய் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காவை போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ணலாமா? கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். உங்ககிட்ட வடகம் இருந்தால் நீங்கள் வடகம் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருக்க 2 வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். சரிங்களா? வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் தக்காளியும் ஆட் பண்ணிட்டு தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பை போட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி வச்சிருக்கிற சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கிறேன். சுண்டைக்காயை இடுக்கல்லில் 1க்கு 2 இடிச்சு வச்சிருந்தேன். இப்போ இதில் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு குழம்புக்கு மசாலா போட்டுற வேண்டியதான். குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகா பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எனக்கு காரக்குழம்புன்றதுனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்றி இறக்கி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவில் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளியையும் ஊற்றிக்கலாம். சுண்டைக்காயிலையும் முடக்கத்தான் கீரையிலையும் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு சுண்டைக்காயும் முடக்கத்தான் கீரையும் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ மசாலாவில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு பத்தலை, நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்போ தான் பச்சை வாசனைலாம் போய் இந்த சுண்டைக்காலாம் நல்லா வெந்து வரும். குழம்பு நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற முடக்கத்தான் கீரை பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிட்டு தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிட்டு அகைன் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த பச்சை கீரையோட வாசனைலாம் போகும். நம்ம ஆல்ரெடி வதக்கி தான் அரைச்சிருப்போம், இருந்தாலும் அந்த பச்சை வாசனை லைட்டாக இருக்கும். ஸோ குழம்பு நம்ம எந்த அளவுக்கு கொதிக்க விட்டுறோமோ அந்த அளவுக்கு அந்த பச்சை வாசனை போய் நல்லா அரோமா அந்த டேஸ்டா வரும் அந்த குழம்பு. பார்த்தீங்களா? குழம்பு கொதிக்க கொதிக்க நல்லா கலர் மாதிரி வரும். அந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி திக்கா வர அளவுக்கு பொறுமையா லோ ஃப்ளேம்ல வச்சு கிளறி விட்டு கொதிக்க விடணும். அவ்வளோதான், முடக்கத்தான் கீரை சுண்டக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கலர் எந்த அளவுக்கு திக்காகி குழம்பும் கட்டியாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.